உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஓபிஎஸ் பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பிரதமர் மோடியோடு அவருக்கு நேரம் வாங்கி கொடுக்க முடியல, அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சுட்டி காட்டி அதை வெளிப்படையாக சொல்லலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியில் பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படிங்கிற டோனில் அறிக்கையெல்லாம் விட்டுட்டு கூட்டணியை விட்டு வெளியே வந்தார் ஓபிஎஸ். அதையும் தாண்டி நேற்று இரவு கொச்சி வழியாக டெல்லிக்கு போயிருக்காருன்னு ஒரு தகவல். டெல்லியில் போய் சில மிக முக்கியமான ஆளுமைகளை சந்திக்க போகிறாரு, பாஜகவுடைய முக்கியமான புள்ளிகளை சந்திக்க போகிறாருங்கிற விஷயங்களை உலா வந்துக்கிட்டு இருக்கு. பாஜக கூட்டணியை முடிச்சுட்டு வெளில வந்துட்டாரு. இருந்தாலும் இதுக்கு டெல்லிக்கு போய் ஓபிஎஸ் பாஜக புள்ளியை பார்க்கணும், என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள்? ஒரு பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்றதுக்காக கூட்டணி யாராவது முடிப்பாங்க? ஒன்று இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காம போவோம், இன்னொரு நாள் கிடைக்கும். அமித்ஷா தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். இங்கேருந்து செங்கோட்டையன் போய் யார்கிட்ட பேசிட்டு வந்தார்? அமித்ஷா கிட்ட. ஹரித்வாரில் போய் ராமரை பார்க்க போறேன்னு டெல்லி போய் அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் ஹரித்வார் ராமர் அமித்ஷா தான். அவர் நீங்கள் இன்னொருத்தரை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட பேசலை. நீங்கள் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் பேட்டியில் சொல்லும்பொழுது நான் பாஜக வழிகாட்டுதல் படி தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கேவலமாக ஒரு மாநில தலைவர் சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் அவர் வாட்டில் பேசினார். அது ஒரு பாட்டு. இவர்கள் நிலைமையை சொல்கிறேன். இவர் ஏடிஎம் கூட இருப்பார், ஏடிஎம்கில் இருந்துக்கிட்டே பிஜேபி அஜெண்டாவில் இயங்குவார், எல்லா வேலையும் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் கட்சி கூட்டணியே உடையும், பிஜேபி ஏடிஎம் கூட்டணி உடையும். அப்போவும் இவர் கட்சிக்குள்ளே இருந்துகிட்டே தொல்லலாம் கொடுத்துட்ருப்பார். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ராங்காக கூட்டணி ஆகும்பொழுது எப்போவுமே அடிமைகளுக்கு வாழ்வு இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய 2 கட்சி ஒன்று சேரும் பொழுது இந்த மாதிரி அடிமைத்தனம் வேலை பண்ண என்ன தான் வேலை செஞ்சுருந்தாலும் அவங்கள என்ன பண்ண போகிறீங்க? ஓபிஎஸ் டிடிவி பற்றி நீங்கள் பேசக்கூடாதுங்க, அது எங்கள் கட்சி பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். ரைட்டு, நேராக ஓபிஎஸ் டிடிவி பிரச்சனை, அதிமுகவுடைய பிரச்சனை அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் எப்பா ஒன்று நம்பி தானேப்பா நாங்கள் பண்ணோன்னு அவங்க அந்த 3வது நபரை தலைமையிலேருந்து நீக்கப்பட்டவரை பார்த்து கேட்குறாங்க. இருங்க பொறுங்க பார்த்துடலாம், நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு. இது இப்படியே ஓடும்பொழுது ஓபிஎஸ்ஸு தன்னை பெருசாக காமிச்சிக்கணும் அதிமுக தலைமையிடம் அப்படின்ட்டு பிரதமர் வரும்போதெல்லாம் இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினா நம்ம பத்திரிக்கை தான் இங்கே தான் நரேட்டிவ் தான் பயங்கரமாக செட் பண்ணுறாங்களே. டெய்லி எல்லாம் கத்தி சண்டை போட்டுனுக்குறாங்க உள்ளக ஏடிஎம்குள்ளே, பெரிய சண்டைலான்ற அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் எப்படியாவது பிரதமர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பார்த்துட்டாருன்னா ஓபிஎஸ் மூலமாக இது இன்னும் இப்படியே போய்ட்டு பேசிடுவாங்க. ஓபிஎஸ்ஐ கூட்டணியுடைய தலைவராக்கி முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா வியூகம் அப்படி இப்படிலாம் உருட்டுவாங்க. இவர் அந்த உருட்டுக்கு எதுக்காக பண்ணலான்னு என்னென்னமோ பண்ணி கேட்டார். அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு சேர்ந்துருக்காங்க. சேரும்பொழுது கண்டிஷனே 2 கண்டிஷன். ஒன்று அண்ணாமலை நீக்கணும், இன்னொன்று டிடிவி ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை பேசக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எப்படிங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க? இவர் யார்? இவர் பிரதமர் போய் எப்படிங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு? ஆனால் இவர் என்ன கேட்குறாரு? கெஞ்சி கேட்குறாரு, வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை தந்தருளுங்கள் அப்படின்னு ரூம் போட்டால் அந்த பக்கத்து ரூம் போடுறது, இந்த வேலைலாம் பண்ணார். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வராது வந்த மாமணி. இந்த கூட்டணியில் சின்ன பிசகு ஏற்பட்டாலும் சிக்கலாகிடும். அது அண்ணாமலையே போட்டு உள்ளடி வேலை பண்ணாலும் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்ற லெவல் தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் விஜய் கிட்ட நடத்துகிற பேச்சுவார்த்தையை கூட எடப்பாடி கிட்ட தகவலை சொல்லி தான் பேச்சுவார்த்தையெல்லாம் போகுது. அந்த அளவுக்கு அவங்க கூட்டணியை மதிச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணியை பலமாக்கணும், சின்ன கட்சி கூட விட்டுறக்கூடாதுன்னு தான். என்ன தான் இது உங்களுடைய பிரச்சனைனாலும் எங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம், நாங்கள் சீட்டு வாங்கியாவது உங்களுக்கு தர்றோம் கூட்டணிக்குள்ளே வர்ற மாதிரின்னா டிடிவிக்கிட்டையும் ஓபிஎஸ்டையும் பேசுகிறாங்க. ஆனால் டிடிவி என்ன முடிவெடுத்தாலும் நம்ம பல தடவை பேசிட்டோம், முதலாளியை மாற்று அப்போ தான் வேலைக்கு சேருவன்ற மாதிரி எடுக்கிறாரு. அப்போ இவர் யாருடைய ஆப்ரேஷன்லேயே இவர் இயங்கிக்கிட்டே இருக்கார். இவருக்கு தேவை ஒரு சமாதானம் அல்ல, என்ன சமாதானம் பண்ணாலும் இவர் உடைக்கிற வேலையில் தான் பண்ணுறாரு. ஸோ அதிமுக கூட்டணிக்கான குழிவெட்டுற வேலையை அண்ணாமலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறீங்களா? என்னென்ன இப்போ பார்க்குறாரா தெரியாது, பார்த்தார், பண்ணினார். அப்போ இதை உடைக்கணுன்ற முடிவில் வர்றாங்க. சரி, அதில் முதல் முடிவு நம்ம செங்கோட்டையனை இவங்க வெளியேற்றுறாங்க. யார்? இவர் அண்ணாமலையுடைய ஆப்ரேஷன் மற்றெல்லாம் சேர்ந்தால் இணைந்தவர்கள் கூடணும்னு ஒரு நிறைவேறாத கோரிக்கை. இணைந்தவர்கள் கூடணும்னு இவர் சொல்லுவாராம். டிடிவி நான் சேரவே மாட்டேன்னு வரான்.
ஆனால் டிடிவியை சேர்க்கணும்னு இவர் சொல்லுவாராம். இந்த மாதிரி முற்று பெறாத கோரிக்கை ப்ளஸ்ஸு நாங்கள் வந்து பிஜேபி தலைவர் சொல்லி தான் அந்த வேலையை பண்ணுறேன்ட்டு இங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து மாநில தலைவர், கட்சி கட்டுப்பாடு பற்றிலாம் தெரிஞ்சவர், இந்த வேலையை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இது மீண்டும் மீண்டும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இது கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க யாரை, செங்கோட்டையனை. ஆமாம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை சார் எங்கள் ஆஃபர் இருக்குது பாருங்க, போகிறதா இருந்தால் தாவேகா போ. ஓ, இது பாஜக அசைன்மெண்ட் தானா? வேற என்ன, டிஎம்கே பெரிய ஆஃபர் கொடுக்குது, வேணான்ட்டு இவர் தாவேகா போகிறாருன்னு அண்ணா, அண்ணா பெரிய ஆஃபர்ண்ணா, கொன்றுவேன், சொன்னதை செய், இல்லைண்ணா டபுள் தி அமௌண்ட்டு, நோ 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 போ. நாங்கள் என்ன சொன்னோம், அங்கே போய் சில காலம் இருந்து பணியாற்று வருவாயாக. ஓகே, அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு வர்றதெல்லாம் முத்தின வெங்காயமாக தான் வருது. ஒன்று புஷியே ஒன்றும் பண்ண முடியாது. ஆதவர்ஜுனா இதுக்கு எதிரானவர், அருண்ராஜ் எப்படின்னு தெரியாது, ஜானு அது எதுலையுமே சேர்க்க முடியாது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம அப்போ வெந்தது வேகாதது அரவேக்காடு, நமக்கு தேவையான ஒரு ஆள் அங்கே இருக்கணும் அப்படின்னு. இனி போறியா அங்கே போ, அவ்வளோதான். திமுகலாம் போக ஒன்றை உடச்சி விட்டாங்க. ரெண்டாவது இவர் டிடிவி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்காரு. விஜய கண்மூடித்தனமாக விஜய் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது அப்படி வரக்கூடாது. கண்மூடித்தனமாக எடப்பாடி மேலே இவருக்கு பகைமை, கோபம், வன்மம் இருக்குது. அதனால் என்ன வேணால் நான் செய்வேன். எப்படி சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பேசிக்கிட்டே ரெட்டையிலே வலுவிழந்து விட்டதுன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. அதனால் முதல்ல அதிமுக கிடையாது, இது எடப்பாடி திமுகன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஒரு படி மேலே போய் ரெட்டையிலை வலுவிழந்துட்டு. எந்த ரெட்டையிலை, அவ்வளோ பிரச்சனையில் ரெண்டு பட்டு போய் 10 தோல்வி பழனிசாமின்றெல்லாம் பேசி எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சாரங்கள்லாம் பண்ண பிறகும் 22% வாங்கின ரெட்டையிலை, அது வந்து வலுவிழந்து விட்டதுன்னு 0.5% கூட இல்லாத இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. நிரூபிக்கப்படாத தாவேகாவை இனி அவர்கள் தான் எதிர்காலம் பேசிகிட்டு இருக்காரு. இது ஒரு பார்ட்டு. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அடுத்தது யார், மூணாவது ஆள் ஓபிஎஸ். வா டெல்லிக்கு. இல்லை இவரா டெல்லிக்கு போனாரா, இல்லை டெல்லி வந்து ஓபிஎஸ் கூப்பிட்டு அமிச்சாங்களா? டெல்லி தான் கூப்பிட்டு அமிச்சாங்க. யூரியம் போகிறாரு, கூப்பிட்டு அமிச்சு என்ன பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, எடப்பா இவரை அமித்ஷாயா சார்? சித்தப்பாஜியை சந்திச்சிருக்காரு. சித்தப்பாஜி தானே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தானே, இவங்கெல்லாம் அவரை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்துட்டு பேசியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கங்கன்றிருப்பாங்க. இல்லாட்டி அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களோட இது பண்ணி இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பொறுமையாக இருங்க, அவங்க மாதிரி பண்ணாதீங்கன்னு. ஏன்னா இவருக்கு சுயநலம் தான் அது. இவருக்கு வந்து சந்திக்கலன்னு உடனே அவ்வளோ நாள் இவரை கட்டி காப்பாற்றின, இவரை துணை முதல்வராக்கின, இவரை ஒருங்கிணைப்பாளராக அதிமுக கொண்டு போய் திணித்த பாஜகவை ஒரு செகண்டில் தூக்கி போட்டு நிதி கொடுக்க வேண்டும், தமிழகத்திற்கான நிதியை வஞ்சிக்கிறீர்கள்னு பேசினவர் இவர். அதனால் இவர் எப்படி வேணாலும் இவர் சுயநலத்துக்கு மாறுவார்னு தெரியும். இவர் சுயநலத்துக்காக டிடிவியும் கழட்டி விட்டுருவாருன்னு தெரியும். அதனால தான் நீ வா ராசா, நீ வந்து பொறுமையாரு, முடிஞ்சா எடப்பாடிக்கு ஜெயின் போடு, தேர்தல் நெருக்கத்தில் உன்னை உள்ளே கொண்டு வந்துடுறோம், உனக்கு உன் பிள்ளைக்கு கூட இருக்கிற 4 பேருக்கு சேர்த்து ஒரு 5 சீட்டு பண்ணி கொடுக்குறோம், தாமரையிலையோ ரெட்டையிலையோ நின்றுக்கோ. இல்லை சார், ஆனாலும் ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுகக்குள்ளே நம்ம அகாமடேட் ஆகணும், ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணுங்கிற மைண்ட் செட் தான் இருக்கு. ஆரம்பிச்சிக்கோ, அதிமுகக்குள்ளே தான் நம்ம அகாமடேட் ஆகணுங்கிற ஆசை தான் வந்து அதுக்கு வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். எனக்கு என்னென்னு ஒவ்வொருத்தரையும் பேசிகிட்டு இருக்காது. இப்போ ஏதோ கொஞ்சம் கம்முன்னு இருக்காரு, இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு. அதுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, இவர் என்னென்ன பண்ணாருன்றதை அவங்க மறந்துடுவாங்களா? ஏடிஎம்கே ஆஃபீஸே இப்போ அடிக்கிறீங்களாங்க, ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து அடித்து உடச்சி ஆவணங்கள்லாம் இது பண்ணிங்க, யாருங்க ஏற்றுக்குவா? உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுத்தாங்களே, 2வது இடங்க, ஒன்று துணை பொதுச் செயலாளர் இல்லாட்டி பொருளாளர் இருங்க பண்ணிக்கலாண்ணே, முதலமைச்சர் வேட்பாளர் அவர், பொதுச் செயலாளர் அவர், மற்றதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாண்ணே, நீங்கள் 2வது இடம் இருக்குண்ணே, அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு அப்படி இருக்குது, ஏதோ இவருக்கு 50% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு, 50 மாவட்ட செயலர் ஆதரவு, 40 எம்எல்ஏக்கள் ஆதரவுங்கிற மாதிரி போனார். ஒன்றும் இல்லைன்னு தெரியும்ல. இல்லை அவ்வளோ பணம் வச்சிருக்காது, ஜெயிக்க வச்சிருக்கலாம், ஒரு 10 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சிருக்கணும், எதுவுமே ஜெயிக்க வச்சிருந்தா ஒரு பெரிய ஆதரவு இருக்கும். விவேக் பட வசனம் மாதிரி தாங்க. ஐயா அவ்வளோ பேர் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல, அதே தான் அவங்களுக்கு. இவர் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒன்றுக்கு உதவாதவன், பத்திரிகையாளர்ல கூட இந்த இப்படி எப்படி இருப்பான்ல அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி லாஸ்ட்டில் எல்லாரும் எடப்பாடி ரூமில் வீட்டில் போய் நின்றுந்தானு. அது வேறு புலம்பல், இந்த மாதிரிலாம் பண்ணவங்க. அவன் வேலையை கம்பெனி வேலையை பார்க்குறான், உன்னை வந்து ஏமாற்றிருந்தான், நீ நினச்சிக்கிட்டா இதெல்லாம் உனக்கான ஆதரவாளர்னு. அவன் வேலையை பார்த்தான், முடிஞ்சது இங்கே அற்ற நீர் ஆகிடுச்சு. அற்ற நீர் குளத்து அறுபறவைன்னு வாங்கல்ல, குளத்தில் தண்ணி இல்லை, குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை மீனும் இல்லைன்னு பறந்து போயிடுச்சு. இப்போ உட்காந்து புலம்பிகிட்ருக்காரு. அதனால் இனியாவது அவருடைய நிலைப்பாடை உணர்ந்தார்னா, ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா இவருக்கு ஒரே ஆபத் பாண்டவன் பிஜேபி தான். இல்லை சார், எடப்பாடியை காலி பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்காரு.
எடப்பாடின்னு பேரை எழுதி போர்டில் டெய்லி அழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல சார், எடப்பாடியை காலி பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து ஓபிஎஸ் ஏங்க வந்து இவங்க அதன் எல்லாரும் காரணமாக திமுகவை ஆதரிப்பார், இல்லாட்டா தாவேக்காவை ஆதரிப்பாருங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல சார். இவங்க எல்லாருக்குமே எடப்பாடிக்கு ஒரு மனுஷன் மேல எடப்பாடி தனிப்பட்ட ஈகோ, வெறுப்பு, வன்மம். ஆனா அதிமுக ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. எடப்பாடியை தோக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதற்காக அதிமுக வீழ்த்தணும்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. Okay. ஆனா நெஞ்சில வந்து ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் சார், படம் அப்படி என்ன சார் இவங்க 3 பேருக்கு எடப்பாடி மேல வன்மம்? ஈகோங்க, தனிப்பட்ட ஈகோங்க. அவருக்கு என்னன்னா, நான் கம்பெனி எம்டியா இருந்தப்போ என்கிட்ட மேனேஜரா இருந்தவர், இன்னைக்கு இவரே அந்த கம்பெனி சிஇஓ, நான் வெளியே வா அப்படின்ற எண்ணம் அவருக்கு. சோ உனக்கே அந்த கம்பெனி சொந்தம் கிடையாது. செங்கோட்டையனுக்கு அந்த எண்ணம், செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ்க்கு அந்த எண்ணம், டிடிவிக்கு அந்த எண்ணம். ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் தகுதி அறிந்து ஆசைப்படுறது இருக்குல்ல. ம். இப்போ எல்லாம் ஒரு 3 பேர் நம்ம ஆஃபீஸே கணக்கே எடுத்துங்க, 3 பேர் சப் எடிட்டராக வேலைக்கு சேர்றாங்க. ஒருத்தன் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவன் துறை சார்ந்து இல்லாமல் அவன் கேமரா செக்ஷனு, விஷுவல் எடிட்டர் செக்ஷனு, ஆங்கர் சைடு, அட்மின் சைடு, எல்லா சைட்லேயுமே அவன் அப்படி கவனிக்கிறான், ஒர்க் பண்ணுறான். அப்போ அந்த நிறுவனத்தில் ஒரு எடிட்டர் தேவைப்படுறப்போ கேட்குறாங்க. இவன் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு இவன் இது பண்ணுறான். ஒருத்தர் சண்டை போட்டு வெளியில் போயிடுறாரு, வேறு கம்பெனிக்கு போயிடுறாரு. போயிட்டு அந்த கம்பெனி மூலியமாகவே பேசி உள்ளே வராரு. அப்போது அந்த எடிட்டர் கீழே இவர் வந்து செகண்ட் லெவல் பொசிஷனில் இருக்கார். இன்னொருத்தர் அந்த கம்பெனிலேயே அப்படியே சப் எடிட்டராகவே குப்பை கொட்டுனுக்கிறாரு. ஒரு நாள் அந்த கம்பெனி இதாகும் பொழுது இவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த எடிட்டர் ஒழியணும், அந்த எடிட்டர் ஒழிஞ்சாதான் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் 2 பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த எடிட்டர் சரியில்லை, அந்த கம்பெனியே சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த எடிட்டர் இதாக ஆகணும்னு. அவன் திறமையில் அவன் போய் உட்காந்துருக்கான். நீங்கள் திறமைக்கான வாய்ப்புலாம் கிடைச்சப்போ அதை தவற விட்டீங்க. ஓபிஎஸ்க்கு நல்ல வாய்ப்புலாம் பிஜேபி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. மேலே இருந்து ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர், நீங்கள் பண்ணிக்கிங்கன்னாங்க. ஷிண்டே மாதிரி, ஷிண்டேக்கு முன்னாடி ஒரு பேர் வாங்கியிருப்பார். நீங்கள் தான் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள், உடைச்சி வெளியே கொண்டு வாங்க, நாங்கள் நிற்கிறோம் கூட இல்லாங்க. எதுவும் பண்ணலையே. இவர் செங்கோட்டையன் சப் எடிட்டர் தான். டெய்லி நியூஸ் அடிப்பார், வீட்டுக்கு போயிடுவார், நியூஸ் அடிப்பார், வீட்டுக்கு போயிடுவார். எப்படி வளர முடியும்? நீ உன் ஆஃபீஸில் கொஞ்சமாவது ரைட் லெஃப்ட்டு பார்க்கணும். இது என்னதுரா, இவங்கெல்லாம் கேமரா யூனிட்லாம் தூக்கிட்டு எங்கே போகிறாங்களே, தம்பி தாமரை நீங்கள் எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி விஷயமா, இந்த கேள்வியை கொஞ்சம் கேளுங்களேன், அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நானும் போய் பேட்டி எடுக்கிறேன். இந்த மாதிரிலாம் நகர்ந்தால் தானே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். சில பேர் பார்த்துருக்கீங்களா ஆஃபீஸில், நான் என் கூட ஒர்க் பண்ணலாம் பார்த்துருக்கேன். அவன் வாட்டெலாம் வருவான், அந்த இயந்திரம் மாதிரி அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு நேரம் வரல, நல்ல நேரம் வரல, நான் அப்படி இப்படின்னுவான். உனக்கான பதவி நீ தான் இது பண்ண. அடுத்தடுத்து அப்டேட் வரும்பொழுது நீ மாறிக்கிட்டே இருக்கணும். வெறுமனே அந்த வேலையை மட்டும் செய்கிறது, அதுலேயும் ஓபி அடிக்கிறது, மேலிடம் பார்க்கலையா, இன்றைக்கி 3 நியூஸ் மட்டும் போட்டு போயிடுவோம். நம்மளை யாரும் உனக்கு நீ தான் செக், ஒன்று நீ தான் சோதிச்சிக்கணும், ஒன்று நீயே திட்டிக்கணும், உனக்கு நீயே முதலாளி, உனக்கு நீயே கண்காணிப்பாளர். இப்படிலாம் இருந்தால் தான் நீ அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்படி நகராமல் இருக்கவங்க நான் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன், அப்படியே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி வகை தான் இவர் செங்கோட்டையன். மாவட்டத்துக்குள்ளேயே சுருங்கி போய் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். ஏங்க நான் என்ன கேட்குறேன், சிவி சண்முகம் இருக்கார். ஆமாம், ரொம்ப ஜூனியர் தானே இவரை கம்பேர் பண்ணால். இன்றைக்கி இந்த விழுப்புரம் மாவட்டம்லாம் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பேட்டிகள் முதற்கொண்டு, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் முதற்கொண்டு அப்படி நடத்தினவர். அவரோட நீங்கள் கம்பேர் பண்ணால் நீங்கள் எந்த மொழிக்கு? ஜெயக்குமார் எடுத்துக்கங்க. அவருடைய தொடர்புகள் ப்ளஸ்ஸு சென்னை மாவட்டத்தில் அவருடைய தொடர்புகள், அவருடைய பேட்டிகள், எங்கேயாவது நீங்கள் அவர்கிட்ட வருவீங்களா? உங்களோட ஜூனியர் தான் அவர். ஜூனியர்லாம் கிடையாது, அவரும் 72 தான் வந்த ஒரு கட்சிக்கு. அப்போ இந்த மாதிரி பொறுப்புகள் இதாக நீங்கள் ஒரு கட்டத்தில் அப்படி நகர்றீங்க. ஜே வந்து நகர்ந்து அவங்க சசிகலா ஃபேமிலியோட இதாக வரீங்க, அமைச்சர் பதவி அப்படின்னு வருது. ஜெயக்குமார் அப்படி தானே வராரு. உங்களுக்கு சற்றும் சளைச்சவர் இல்லையே. ஆனால் அவர் கட்சி கட்டுப்பாடு, நடுவில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து தெரியுமா, பேட்டி கொடுக்கக்கூடாது. ஆமாம், கம்மி தானே இருந்தார். இப்போ மறுபடியும் பேட்டி, நாடாளுமன்ற எலெக்ஷன் சமயத்தில் இப்போ மறுபடியும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காருல்ல. கட்சி கட்டுப்பாடோட இன்னும் தானே வராரு. அப்போ இதுதான் கட்சிக்குள்ளே இருக்கிறது ஜனநாயகம். நான் வெளியில் வந்து பேட்டி கொடுப்பேன், நான் இது பண்ணுவேன், ஏன்னா நான் வந்து கட்சி கட்டுப்பாடை பற்றி பேசுவேன்னா, அதுவும் அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் இன்னொரு கட்சி தலைவர் என்ன ஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ தாவேக்கலா இருக்கீங்க, உங்களை ஏன் பிஜேபி ஆப்ரேட் பண்ணாது? ஓகே, இது ரொம்ப சிம்பிள். ஓபிஎஸ் எடுப்பார் கைப்பில் தான். தர்மயுத்தம் நான் தான் பண்ணேன்னாரு. ரொம்ப நேரம் அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா குருமூர்த்தி சொல்கிறார், நான் சொல்லி தான் அவர் பண்ணாருன்னு. ஏன் லேட்டஸ்ட்டாக அண்ணாமலை வரைக்கும் இவர் ஆப்ரேட் பண்ணாங்க. அண்ணாமலை சொன்னால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்குவான்னு சொன்னவர் தான் இவர். நீங்கள் யாருங்க? அதிமுக அப்படியே ஒருங்கிணைப்பாளருங்க. நீங்கள் போய் ஒரு சின்ன கட்சி பாஜக, அதில் சின்ன அனுபவமே இல்லாத ஒரு தலைவர், அவர் சொன்னால் நான் வேட்பாளர் வாபஸ் வாங்குவேன்னு உங்கள் கட்சியை ஆளு கூட போட்டி போட்டுருந்தீங்களாங்க. இதுக்கு பேர் என்னங்க? இப்படிப்பட்டவங்களை நீக்கினா அங்கே நீக்கினவங்களாம் ஒன்று சேர்க்கணும்னு இவர் செங்கோட்டையன். ஓகே சார். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது என்டிஏ ஒரு பலவீனமான நிலையில் இருக்குது. ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
டிடிவி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. செங்கோட்டையன் டிவிகே பக்கம் போயிட்டாரு. என்டிஏவை பலப்படுத்துவதற்கான வேலையை நீங்கள் ஏன் அனுராஜா விட்டீங்க, ஏன் இல்ல மனோஜ் பாண்டியன் சார், அவங்க எல்லாமே உதிரிகள் சார். அப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் இப்போ டிவிகேங்கிற கட்சியில சேர்ந்தார் சார். உதிரியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. செங்கோட்டையன் உதிரி தான் சார். ஆனா இப்போ அவருக்கு ஒரு அமைப்பு இருக்கு, டிவிகேங்கிற கட்சியில போய் சேர்ந்தாரு. ஏங்க அந்த கட்சி இருக்குதுங்க, இவர் போய் அதில் சேர்ந்தாரு. இவர் நீங்கள் என்ன கேட்குறீங்க? இல்ல சார், அதிமுக அதிமுக பலவீனமா இருக்குன்னு நான் சொல்லல சார். அதிமுக கிட்ட எடப்பாடி தான் சார் அதிமுக, அதிமுக தான் எடப்பாடி. அதுல நான் வந்து மாற்று கருத்துக்கு நான் இல்லவே இல்லை. ஆனாலும் என்டிஏ கூட்டணி பலமா இல்லல்ல, பாஜக அதிமுக 2 பேர் தான் இருக்காங்க. என்டிஏ கூட்டணி பலமா இல்லை, அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? டிடிவி போய்ட்டு டிடிவி கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? 0.5 தான் சார். அதை வச்சு என்ன சார் அவரால் அந்த 0.5 வச்சுக்கிட்டு டிடிவியால ஜெயிக்க முடியாது சார். அதிமுக தோல்விக்கு அவர் காரணமா அது இருப்பார்ல. அப்போ 1.5 அப்போ வேற 18 எம்எல்ஏக்கள் அவர் கூட இருந்தாங்க, பலரும் வந்து அவர் கூட இருந்தாங்க. இன்னைக்கு வெளியில இருக்கிற எல்லாரும் அவர் கூட இருந்தாங்க சார். ஒன்றும் இல்லை சார், நாடாளுமன்ற தேர்தல் சார், அதில் தேனியில் அதிமுக 3வது இடத்துக்கு போச்சார். ஓபிஎஸ் பலாப்பழ சின்னம், யாருக்குமே அறிமுகமே இல்லாத சின்னம், அங்கே அதிமுகவை 3வது இடத்துக்கு போக வச்சிருக்காரு. அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு அந்த வட்டாரங்களில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல சார். அதிமுக சந்தித்த தேர்தல்களிலேயே கொஞ்சம் கூட அக்கறை காட்டாமல், பணம் செலவழிக்காமல், இவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் எனக்கு என்னன்னு அலட்சியமாக சந்தித்த தேர்தல்னா 2024 தேர்தல். எஸ், நான் இதில் தேனியில் டிடிவி நிற்கிறாருன்னா பிஜேபி ப்ளஸ் டிடிவி ப்ளஸ் பாமக எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு இது லோக்கலாகவும் அவர் டிடிவிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். இவர் பலாப்பழத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணார், எப்படி பண்ணார்? நவாஸ் கனி பயந்துட்டாருங்க. ஓபிஎஸ்கா நவாஸ் கனி பயந்துட்டாரு. ம், திமுகவில் ஒரு டீமு அங்கே இதாகுதோ ஒர்க் பண்ணுதோன்னு பயந்து போய் அவர் அதுக்கப்புறம் கூடுதலாக செலவு பண்ணுறாரு. ஓகே, ஸ்டாலின் வரைக்கும் பிரச்சனையை கொண்டு போகிறாரு. ராஜகண்ணப்பன் வேலை செய்யலை, காதர் பாட்சா வேலை செய்யலை, அப்படி இப்படின்லாம். அன்வர் ராஜாட்ட தனியாக பேசுகிறாங்க. அன்வர் ராஜா இவர்களுக்கு ஆதரவாக அந்த முஸ்லீம் ஜமாத் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இவ்வளோ இதுலேயும் தான் அங்கே ராமநாதபுரம் அந்த மாதிரி நிலைமைக்கு போச்சு. அங்கே கொண்டு வந்து யாருக்குமே ஒன்றுமே யோசனையே இல்லாமல் ஜெயபெருமாள்னு ஒருத்தரை சம்மந்தமே இல்லாமல், ராமநாதபுரத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள், உதயகுமாருக்கு ஆதரவாளர் ஒருத்தரை கொண்டு போய் அங்கே வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. அவங்க நினச்சிருந்தா ஏடிஎம்கே அன்வர் ராஜா கையில் ஒரு 20 கோடியை கொடுத்து நீங்கள் நில்லுங்க, நீங்கள் அடிங்க, எல்லா இதுவும் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தால் அன்வர் ராஜா ஒரு பெரிய இதை காமிச்சிருப்பார். நவாஸ் கனிக்கு போகிற ஓட்டம், ஓபிஎஸ்க்கு போகிற ஓட்டம் பிரிஞ்சு ஏடிஎம்கேக்கு ஒரு கன்சல்டேட் ஓட்டு கிடச்சிருக்கும். இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு 20-26 தாங்க, இது பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி தான் எல்லா தொகுதியும் அணுகுனாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் நான் பேசுனது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5லேருந்து 8 சீட்டு எதிர்கட்சிகள் நிற்கிற தொகுதியை குறி வச்சு அடித்தாலே 8 சீட்டு ஜெயிக்கலாம் ஏடிஎம்கே. கள்ளக்குறிச்சி, விருதுநகர், ஈவன் எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்கக்கூடாது, திண்டுக்கல் ஏடிஎம்கே நின்றுருக்கணும். கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமியை வாபஸ் வாங்கினார், அவர் நின்று ஏடிஎம்கே இறங்கினா கிருஷ்ணகிரியை அடிக்கலாம். இப்படி நான் ஒரு 8 தொகுதி சொல்லியிருப்பேன், அதில் 5 ஈஸியாக ஜெயிக்கலாம். கள்ளக்குறிச்சிலாம் கிட்ட வந்துட்டு போச்சு, எஸ் குமாரகுரு கிட்ட வந்துட்டு போச்சு, விருதுநகர் கிட்ட வந்துட்டு போச்சு. ஆமாம், கிருஷ்ணகிரி கேபி முனுசாமி நின்று தான் வெற்றி வாய்ப்பு வேறு. ஏன்னா அங்கே வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அவர் வேட்புமனு தாக்கலே, அவரும் அவர் ஃபேமிலி மட்டும் தான் போய் தாக்கலே பண்ணாங்க. இதான் நிலமை. ஓகே, கடலூர்லலாம் இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா வந்திருக்கலாம், அட்லீஸ்ட் தோக்கடிச்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் அதை பற்றி கவலைப்படல. அதனால தான் 2வது இடம் 3வது இடம்லாம் பல இடங்களில் வந்தது. அந்த எல்லாம் நிலைமை மாறி இன்னைக்கு ரொம்ப பலமாக இந்த கூட்டணி கொண்டு போகணுன்ற இதில் இருக்காங்க. ஓகே சார். யார் யார் சார் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் யார் வர வாய்ப்பு இருக்கு? அன்புமணி, அதாவது ஒன்றுபட்ட பாமகவா இல்லை அன்புமணி பாமக? அன்புமணி பாமக. அன்புமணி கிட்ட தான் பாமக ஒன்றுபட்ட பாமகன்னு. ஆமாம், அதுதான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இன்னொன்று, இது குழப்பத்துக்காக தானே அவர் ஐயாவை வெளியிழுத்தது. இப்போ ஐயா வந்து உச்சத்தில் இருக்கார், அவருக்கு யதார்த்தமே தெரியல. அவர்கிட்ட இந்த தென்னகத்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள்லாம் போய் குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. இல்லை, ஐயாவை யார் ஆப்ரேட் பண்ணுறது? ஐயாவை எதுக்கு ஆப்ரேட் பண்ணணும்? ஐயா வந்து ஒரு உச்ச கோபத்தில் இருக்கார், அதனால அவருக்கு நடைமுறை தெரிய மாட்டேங்குது. ஓகே, திமுகவை ஐயாவை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்களா? ஆமாம், அவரை தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஓகே, உள்ளே கொண்டு வந்து பாமக ஓட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலையை திமுக அதாவது எங்கெங்கெல்லாம் அன்புமணி வேட்பாளர் நிப்பாட்டுறாரோ அங்கெல்லாம் வந்து ஐயா வேட்பாளர் போடுவாருங்கிறீங்க. போட வச்சு, இல்லை ஐயாவை பிரச்சாரம், ஐயாவுடைய இது உண்மையான பாமக இதுதான்ற மாதிரிலாம் கொண்டு போக எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, வாக்காளர்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற ஏற்பாடு. ஏன்னா அவருக்கும் ஒரு இது இருக்கும்ல, மரியாதை இருக்கும்ல, அந்த வாக்குகளை பிரிக்கிற ஏற்பாடு பண்ணுவாங்க. இது ஒரு பார்ட்டு. தேமுதிக நேற்றே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட எடப்பாடியார் கூட்டணி தர்மத்தோடு தான் செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இல்ல சார், அடுத்த வாரம் ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் அடுத்த வாரம் இந்த சைடு அப்படி இப்படி இப்படி போட்டு கடைசியில் என்னன்றா அப்படின்வாங்க. என்ன சொல்லுங்க, இதெல்லாம் சரி வாங்க +1. அதனால ஜனவரி வரைக்கும் இழுத்துக்கினே இருக்கும்.
அந்த ஏற்பாடுகள் எல்லாம். சார் அந்த அம்மா ஏன் சார் இப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க? அவங்க இப்படி பண்ணனால தான் கிரெடிபிலிட்டி போயிருமே சார். பாருங்க போச்சேங்க. தேமுதிக 2019 டிஎம்கே சைடு வந்திருந்ததுன்னா ஒரு 3-4 எம்பி அவங்கள்ட்ட இருந்திருப்பாங்க. அன்றைக்கி மற்றவங்களாம் வாரி கொடுக்க தயாராக இருந்தார் ஸ்டாலின். ஏன்னா அவருக்கு தான் தலைவராக முதல் தேர்தல்ன்ற பயம் இருந்தது. அன்புமணி ராமதாஸுக்கு 7 சீட்டு. அன்னைக்கு ஐயா தான் இழுத்துட்டு போனாராங்க. எங்கே சார்? ஏடிஎம் கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு. அன்புமணி நைட்டு இங்கே ஒத்துட்டு வர்றாரு. 7 சீட்டு திமுக கிட்டயா? ஏங்க கடைசி வரைக்கும் திமுகவோட தாங்க பேச்சுவார்த்தை. ஓகே. கடைசி டைமில் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லீலா பேலஸில் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு. அப்போ முட்டு சந்து கூட்டு போனது அன்னைக்கு ஐயா தான். ஓகே. அதனால் அதுக்கு பிறகு அன்புமணி இவங்கெல்லாம் பார்த்தாங்க, இந்த பிரச்சனை இது நம்ம எதுக்கு இது பண்ணோன்னு இப்படி இந்த சைடு நின்று ட்ராவல் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி அங்கே நின்று தான் 7 எம்பி. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து தப்பாக இவங்க முடிவெடுக்கிறது. கடைசி டைமில் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி. அதனால் அன்புமணி இப்போ அங்கே தான், தேமுதிக அங்கே தான். இந்த சின்ன கட்சிகள் இருக்குல்ல, ஏற்கனவே ஜான் பாண்டியன் இங்கே தான் இருக்கார். கிருஷ்ணசாமி வந்து கிட்டத்தட்ட தேமுதிக நிலைப்பாடு தான் வரும். அப்படியே இழுன்னு இழுத்துட்டு கடைசி டைமில் கிட்ட வருவார். அதனால் அவருடைய நிலைப்பாடும் ஏடிஎம்குள்ளே தான் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்தாலே தென் மாவட்டங்களில் நீங்கள் பெரும்பான்மை இதுன்னு பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் தேவேந்திர குல சமூகத்துடைய ஆதிக்கம் அந்த வாக்குகள் இது இருக்குது. அதில் அந்த 2 பேருமே இங்கே இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முக்குலத்தோருங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அதான் ஏடிஎம்கே இருக்குல்ல. ஏடிஎம்கே இருக்குது, இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் இருக்கார், பாஜகவுடைய இது இருக்குது. தென் மாவட்டங்கள் முழுவதுமே பெரும்பான்மை சமூகங்கள் இருக்குல்ல, அதில் பாஜக ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று அரசியல் சூழ்நிலை தாங்க தீர்மானிக்கும். வெறுமனே ஜாதி பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அரசியல் சூழ்நிலை தான் அந்த டைமில் வெற்றி தோல்வி இருக்கும். அதுக்கு உதாரணம் வேணும்னா, பெரிய அளவில் முக்குலத்தோர் சமூகத்துடைய வாக்குகளை வைத்திருந்தேன்னு சொன்ன ஜெயலலிதா 96 தோற்று போயிட்டாங்கல்ல. அவங்க நின்னது பர்கூரில் சார். ஏங்க கட்சியே தோற்று போச்சுன்றான். 4 தொகுதி தானங்க ஜெயிச்சாங்க 96. அப்புறம் எங்கே போச்சு? அப்போ அடுத்த இது மறுபடியும் பெரு வெற்றி பெறாங்கல்ல, அப்போ திமுக எங்கே போச்சு? வட மாவட்டங்களாம் நாங்கள் தான் அப்படி இப்படின்னு சொன்னவங்க திமுக எங்கே போச்சு? இது எல்லாமே கூட்டணி பலம் ப்ளஸ் தேர்தல் சூழ்நிலை, இதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அமித்ஷா வரக்கூடிய வாரங்களில், வரக்கூடிய மாதங்களில் தமிழ்நாடு வரப்போறாருங்கிற ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மையா சார்? ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் அவர் வருவார். கூட்டணி சம்மந்தமாக கூட்டம் நடந்து பேச்சுவார்த்தை முடியுது, தொகுதி இது பங்கீடு பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அவர் வருவார். இல்லாட்டி எதுக்கு வர போகிறாரு? இல்லாட்டி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் வந்து பொதுக்கூட்டம் மாதிரி ஏதாவது பேசிட்டு போவார். இப்போவும் சொல்கிறேன், அவர்கள் விஜயை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போவும் அதை ஒரு சின்ன பேட்டி பார்த்தீங்களா? பார்க்கல. அதிமுக உங்களுக்கு எதிரியான்னு கேட்டால் இல்லைன்றார். நாங்கள் எதிரி கட்சியாக பார்க்கல. அதிமுகவுடைய கூட்டணி பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்டு இல்லைன்னு சொல்லுங்கன்றாங்க. இல்லை, அதை பற்றி எங்கள் தலைவர் தான் சொல்லுவாருன்றார். இந்த மலுப்பல் இப்போவும் தொடருது, பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் விஜயை வந்து என்டி ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் செங்கோட்டையனா அதோடைய கருவி தான். நீ சென்று அங்கே தங்கி இருப்பாயாக, நாங்கள் சொல்லும் காரியத்தை செய்து வருவாயாக, தக்க நேரத்தில் அழைத்து வருவாயாகன்னு கூட இருக்கும். விஜய் ஒத்துப்பாரா? விஜய் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. கரூருக்கு மின் அங்கிள், கரூர் அந்த சம்பவம் நடந்த 1 மாதம் அங்கிள் சிஎம் சார் என்டிஏ அவர்கள் இது எல்லாருக்கும் நன்றி, அப்படி என்டிஏ கூட பேச்சுவார்த்தை அதுன்னு அது முடிஞ்சு சிபிஐ விசாரணை ஓகே அப்படின்னு ஒன்று ஓடி போனவங்களாம் வந்துட்டு, தலைவரை நம்ம வந்து தனியாக நிற்போம், டிவிகே டிஎம்கே பிளாஸ்ட்டு அதுன்னு மறுபடியும் அந்த கிராஃப் இருக்குல்ல, இப்படி இறங்கி போவோம். அது ஜனவரியில் அந்த கிராஃப் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஓகே, நெருக்கம் வரும்போது ஐயோ 234 ஆளா, நம்மளா துட்டு கொடுக்கணும், ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா செலவாகுமா? ஏப்பா கூப்பிட்டு பேசுகிறா, 45 சீட்டு கேளு, போகலாம், நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் ஆனால் எந்த ஒரு கூட்டணி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மைண்ட் செட்லையும் இப்போ இல்லையா சார்? இல்லை இருக்கார். அந்த ஒரு தடவை போயிட்டார்ல, ஒரு பொண்ணை ஒரு ரவுடி துரத்தி லவ் பண்ணுறான். இப்போ சினிமா ஹீரோலாம் ரவுடியாக தானே இருக்கிறான், துரத்தி லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, ஒரு பிரச்சனையில் அந்த பொண்ணு மாட்டுது, அந்த ரவுடிகிட்டே போய் ஹெல்ப் கேட்குது. அப்போ அவன் என்ன நினச்சிக்குவான், நம்மளை லவ் பண்ணுதுன்னு ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் நீயே வந்து பேசிட்டில்ல, இப்போ அவன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவானா மாட்டானா? நான் வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு பழைய நிலைமைக்கு போக முடியாதுல்ல. நான் சொல்ல புரியுதா இல்லையா? சினிமா பார்த்தீங்கன்னா தான் சினிமா பேண்டில் சொல்கிறாங்க புரிகிற மாதிரி. ஓகே, அந்த ரவுடி ட்ரை பண்ணிகிட்டே தானே இருப்பான், ஹீரோ ரவுடி. அதனால் ஏதோ ஒரு வகையில் காதல் கனிய கூட வாய்ப்பு இருக்கிறது. இல்லாட்டி தளபதி படம் மாதிரி முடியவே முடியாது, நான் கலெக்டர் தான் கட்டிக்கணும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தளபதியிலையும் அவர் தான் ஜெயிப்பார், ஹீரோ தான். அந்த மாதிரி தான் நடக்கும்.
ஓகே சார். சார் அதே போல எல்லாரை விடவும் திமுக களத்துல ரொம்ப ரொம்ப வேகமா இருக்காங்க போல இருக்கு. எல்லாருக்கு முன்னாடியும் கூட்டணி பேச்சுவார்த்தையும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அமைத்த குழுவோடு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. என்ன சார் எல்லாரை விடவும் முன்னாடி குழுவோட இருக்காங்க. பேச்சுவார்த்தை போச்சா? சும்மாலாம் சொல்லக்கூடாது. பேசி அந்த யார் பேசுனா? அந்த குழுவுல இருந்து திமுக இருந்து யாரு அந்த குழு போய் அதிகாரத்துல போய் பேசியிருக்காங்க சார். ஏங்க சும்மா போய் உக்காந்துட்டு வந்திருப்பாங்க. குழு தான் பேச முடியும். புரியுதா? இவர்கள் பயந்து போய் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு எங்கே கழட்டி விட்டுருவாங்களே ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்ட்டு அதில் 2 கோஷ்டி இருக்குல்ல. ஒரு செட்டு வந்து டிஎம்கே, ஒரு செட்டு வந்து டிவிகேன்னு இல்லை, நம்ம செல்வ பெருந்தைக்கு தொல்லை கொடுக்கணும். ஓகே. அதில் ஒரு செட்டு கேசி வேணுகோபால் வந்து எப்போ பார்த்தாலும் முற்று சந்துக்கு தான் கூப்பிட்டு போவார் அவர். அந்த கேசி வேணுகோபால்கிட்ட பேசி கேரளா விஜய் ரசிகர்கள் நம்ம அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் அவர்கள் தயாராக இல்லை. கார்கேலேருந்து யாரும் நேஷனல் காங்கிரஸ். ஏன்னா நேஷனல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 40 எம்பிக்கள் இன்க்ளூடு காங்கிரஸோடு சேர்த்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. இது 29லையும் கிடைக்கணும் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. 25 எம்பிக்கள் டிஎம்கே எம்பிக்கள் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு வலுவாக இருக்கு. கழட்டி விட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி அப்புறம் என்ன வருது? அதனால் அவர்கள் இவங்களை நம்பிலாம் மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க மாட்டாங்க. சும்மா ஊட்டிகிட்டு இருக்குது. ஏன் அதை வச்சு நான் சொல்கிறாரு, அப்போ பேசுனாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்றாரு. அதுதான் உண்மையும் கூட. ஓகே. அப்போ இவர்கள் என்னென்னா ஒரு பெரும்பகுதி பயந்து போய் இவர் ஒரு குழு அமைச்சு ஐயா இல்லைங்க ஐயா மனசில் கூட நினைக்கல ஐயா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எப்படியா குழு போட்டுக்கிறேன் ஐயா அப்படின்ட்டு போட்டு நீ குழு போடு, நாங்கள் ஜனவரியில் குழு போடுவோம், அப்போ பேச்சுவார்த்தை நீ நினச்சா வருவியா? உனக்கு நான் நினைக்கிறப்ப தான் 20 சீட் தான் தடுவேன் போ, வாங்கினல அடி போ அப்படின்ற மாதிரி தான் போகும். அதனால் இவங்க கூட்டணி வலுவாக இருக்குது அதெல்லாம் கிடையாது. இவங்க திமுகக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே. உதயநிதிக்கான அந்த டீமுக்கு எவ்வளோ எம்எல்ஏ ப்ளஸ் பெண்ணு எவ்வளோ 40 சீட்டு கேட்குறாரு போல இருக்கே சார். கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. ஓ 40 கொடுப்பாங்க. 40க்கான தொகுதி அந்த இதெல்லாம் இருக்குல்ல உள்ளடி, அதில் வந்து பிரச்சனைகள்லாம் வரும். இதில் சீனியர் அமைச்சர்கள் ஒரு பக்கம், பெண்ணு தான் உறுதிப்படுத்தணும். இப்போ பெண்ணு யார் கையில் இருக்குது? அப்போ பெண்ணு ஏதாவது இவங்களுக்கு செக் வச்சதுன்னா உதயநிதிக்கு அதில் சிக்கல் வரும், அதில் ஒரு மோதல் வரும், அதில் தலைவர் தான் தலையிட்டு தடுக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது அவர்கள் கட்சிக்குள்ளே சந்திக்கிற பிரச்சனை. கட்சிக்கு வெளியே டபுள் டிஜிட் எல்லோரும், இல்லாட்டி விஜய்கிட்ட போயிடுறோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதனால் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பலமாக இதெல்லாம் இல்லை. நெருப்பு மேலே பஞ்சை போட்டு வச்சுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வெறும் பஞ்சு மாதிரி தான் தெரியும், உள்ளக்க அப்படியே பொசிங்கிட்டு வருது. ஜனவரிக்கு மேலே அப்படி வெளியே தெரியும். தான் நிலமை. அண்ணாமலை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். சமீபத்தில் கும்பகோணத்தில் அணிகளின் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதுக்கு அண்ணாமலை ஆப்சண்ட்டு. என்ன மைண்ட் செட்டில் இருக்கார்? அவர் மைண்டு ஆப்சண்ட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் அண்ணாமலையுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பார்த்து கடைசியில் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. என்ன முடிவு சார்? செங்கோட்டையன் போயிட்டார், டிடிவியை கழட்டி விட்டாங்க. டிடிவி எவ்வளோ மரியாதை கொடுத்து பார்த்தாங்க. இதுக்கப்புறம் வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க. ஓபிஎஸை கூப்பிட்டுட்டாங்க, டெல்லி போயிட்டார். ஓபிஎஸ்ஸை ஆப்ரேட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த 3 பேர் தான் வச்சுக்கிட்டு இவர் எதாவது ஆப்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தார். தனி கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் வதந்தி, அவருக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. அப்படி ஆரம்பித்தார்னா பெரிய பிரச்சனையை அனுபவிப்பார். இன்னொன்று, அண்ணாமலையுடைய மனதுக்கெல்லாம் தனி கட்சியோ நடத்துறதுக்கெல்லாம் அவருக்கு பொறுமை இல்லை. 2வது, அதற்காகிற செலவு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஆரம்பிச்சுட்டு இவர் போய் விஜய்கிட்ட சேர்றாரு வச்சுக்கிங்க, சந்தனமாலை போட்டு இளநீ கொடுத்து ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாங்க. அடுத்த நாள் செங்கோட்டையன்ட்ட இருக்கிற பொறுமை இவருக்கு இருக்குமா? 2 நாளில் திருப்பிட்டு அடிப்பார். அதனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா ப்ரெஸ் மீட் ஏதாவது கொடுத்தாருன்னா தலைவர்கிட்ட கேட்டு தலைவர் உங்களை பேசவே கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. இதோ ட்விட்டர் கூட போட்டிங்களாமே இப்போ லேட்டஸ்ட்டாக, அப்படிலாம் போட வேணான்னு சொல்லிட்டாப்புல. யார் அந்த சார்னு ஒன்று போட்டிங்களாமே, தேவையில்லாமல் திமுக வம்பிழுத்து என்ன வேறு காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிற மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தலைவர் 1 to 1 பேசும்போது சொன்னார் அவங்கள்ட்ட. செங்கோட்டையன் கதை என்னாச்சு? முடிஞ்சது. தலைவர் உங்களை அங்கேயே வேலை செய்ய சொன்னார். அவ்வளோதான். எப்போ நான் தலைவரை பார்க்குறது, நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ தலைவரை பார்க்கலாம். நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்க, நான் எப்போ உங்களுக்கு தேவை இருந்தால் அன்னைக்கு கூப்பிடுவேன். அதனால் அது ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருக்காரு சார். யார்? கார்த்திகை தீபம். அன்னைக்கு ஏன் போடல? ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டுக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? விட்டா கருணாநிதி ஃபோட்டோவும் போட்டுருவாங்க. எப்போ போடுவாங்க சொல்லுங்கள்? எனக்கு ஐடியாவே இல்லை சார். திமுகலேருந்து யாராவது ஒரு பெரிய தலைவர் வந்து ஜாயின் பண்ணால் அவர் போவார், நான் கலைஞர் அண்ணாவுடைய சமாதியில் மரியாதை செலுத்த போகிறேன், யாராவது வர்றீங்களா? சார் நான் வரேன் சார், எல்லாம் வாங்கப்பா. விஜய் அவர் எப்பவுமே வெளியே வர மாட்டார். சரி வா நம்மளாம் போகலாம், எல்லாம் போய் கும்பிட்டுட்டு நிற்பாங்க. நான் கேட்குறேன், ஏங்க இவங்களாம் போனாங்களே, அங்கே தானே ஒரு மனுஷன் படுத்து கிடக்குறாரு, அவரும் அப்படி மரியாதை செலுத்துறாங்களா? ஏங்க அது எப்படிங்க? அது அவர் திமுக இது.
அப்போ போக மாட்டாங்களா? ஏன் போக மாட்டாங்க? திமுக திமுகலேருந்து ஒருத்தர் வரும்போது போவாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ பேனரு கலைஞர் போட்டோ எல்லா கட்சியிலேருந்து. அப்புறம் யாராவது காங்கிரஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க வச்சுக்கிங்க, காமராஜரை விட்டுட்டு, காமராஜர் இருக்காரு, ஆமாம், மூப்பனார், பாலப்பாடி ராமமூர்த்தி, இவங்க படத்தையும் வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் வேற எந்த கட்சி? பாமக சார். பாமக. ஐயா யாரை போடுறது? ராமசாமி படையாச்சியார் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கணும். அதனால் லாஸ்ட்டில் பேனர்லேயே போட்டோ வைக்கவே இடம் இருக்காது போல். அப்படியே புஷியை கீழே 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 இறக்கி விட்ருவாங்க. அதனால் இது எவ்வளோ பெரிய காமெடி தெரியுது பாருங்கள். இவங்க இன்றைக்கி பாருங்கள், சிபிஐ விசாரணை எதிர்த்து தமிழக கவர்மெண்ட்டு போகுது. உங்களை பாதிக்கிற விஷயம் தானே? ஆமாம். உடனே அறிக்கை வரணுமா வேணாவா? நாங்கள் இந்த விஷயத்தில் கேவியட் மனு போட போகிறோம். நீங்கள் என்ன பயந்துட்டீங்களா? கேவியட் எதுவும் போட்டிருக்காங்களா? என்னங்க அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க? ஆர்டர் எதுவும் போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார். அதான் சொல்கிறேன். ஆம்ஸ்டாங் கேஸ் மாதிரி இதுக்கும் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. இவர்கள் ஒரு டைவர்ஷனுக்காக அந்த விஷயத்தை சுற்றி இப்படி போகணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் கேவியட் மனு போடணும். ஏடிஎம்கே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே மனுதாரரும் இருக்காங்கல்ல, அவங்க போடுவாங்க. ப்ளஸ்ஸு ஜிஎஸ் மணி இருக்கார், அவர் போடுவார். அதில் சொன்ன கோரிக்கைலாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். அவங்க வச்சுருக்க மனு. ஜிஎஸ் மணி ஒரு பாஜகக்காரரு, அதனால தான் அவர் வந்து இப்படி கேட்டார், அவருக்கு ஆர்டர் வந்திருக்குதுன்ற மாதிரிலாம் அந்த இதில் மனுவில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாமே உச்சநீதிமன்ற உத்தரவை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியே அந்த மனு இருக்குது. அதனால் அந்த மனுலாம் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இவர்கள் அறிக்கை விடணுமா வேணாவா? பயந்துட்டிங்களா பரமா? பயந்துட்டியா பரமா? சிபிஐ விசாரணை என்றவுடன் யார் யார் சிக்குவார்கள் என்ற ஒரு பயம் வந்து விட்டதா? அப்படி இப்படின்னு கேட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கணும். இன்னை வரைக்கும் வரல. 3வது நாள் இன்றைக்கி அவங்க தாக்கல் பண்ணது முந்தா நாள். இந்த தகவல் கசிஞ்சது வந்ததெல்லாம் நேற்று காலையில் இம்ரான் உல்லா போட்டார்ல செய்தியாளர் இந்து, அதுக்கப்புறம் அது வெளியே வருது. நம்மளாம் கூட அது இவங்களுக்கு எங்கே இதாகும்னு தமிழ்லேயே போடுறோம், தம்பிகளுக்கெல்லாம் புரியட்டுன்றது. அப்போ அது இதுக்கு பிறகும் ஒன்றுமே அமைதியாக இருக்கு. அமைதி. அப்படியே ஒரே ஒரு லெட்டர் மட்டும் அப்படி கை வெளியே வருது. என்ன லெட்ரு? சென்னையில் மழை இதுன்னு. ஏன்பா அப்போ டெல்டாவில் மழை இல்லையா? இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 8000 ரூபா ஏக்கருக்கு 8000 ரூபாய் நடவு செலவு கூட ஆகாது. ஒரு விவசாயம் பண்ணுறதுல நடவு இருக்குல்ல, அதான் முதல் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கே 8000 ரூபா. ஒவ்வொருத்தரும் 35,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணிக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு. அது விளைஞ்சி போய் சேர்ந்து எல்லாம் முடிஞ்சு வந்தால் 50,000 ரூபா, 55,000 ரூபா, 60,000 ரூபா கிடைக்கும். இப்போ ஒன்றுமே இல்லாமல் போச்சு. என்னுடைய நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காவது ஏதாவது ஒரு 25,000 30,000 அறிவிச்சா பரவாயில்ல. 8,000 ரூபா அறிவிச்சா எந்த மூலைக்குன்னு இன்றைக்கி அன்புமணிலேருந்து எல்லாம் கண்டித்து அறிக்கை விட்றாங்க. பயிர் காப்பீட்லையாவது அவங்கள கொண்டு வந்து வேகமாக சேர்த்துருந்தா கூட இன்றைக்கி அவங்க கொஞ்சம் பொழைச்சிக்குவோம். அதையும் சரியாக பண்ணலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு அறிக்கை வரணுமா வேணாவா? இதுதான் இந்த கட்சி. இந்த கட்சியை போய் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து உங்களோட போகிற இடத்தெல்லாம் விட்டுருங்க. அவர் கிட்டத்தட்ட கூட்டாளிகள்லாம் காலியாகி தனிமரமாக நிற்கிறார். அவர் இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருல நேற்று. ஆமாம். இனி கொஞ்சம் அப்படி போவார், அந்த மூமெண்ட்டில் போவார். அப்பப்போ புறக்கணிப்பார், அப்பப்போ சவால் விடுவார். நான் வந்து நேர்மைன்றதுனால தான் அந்த கட்சியில் இருக்கேன், இல்லாட்டி தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்னு அமித்ஷாக்கே சவால் விடுவார். அது வாட்டி நடக்கும். ஏன்னா அவருக்கு சில பேர் இருக்காங்கல்ல, எப்போவுமே அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஓவர் உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம யார், நம்ம உயரம் என்னன்றது புரியணும். நீங்கள் வந்து பாஜக வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, 17 மாநிலத்தில் முதல்வராக இருக்க, 21 மாநிலம் அப்படி கிடக்கு. அப்படிப்பட்ட கட்சியில் மாநிலத்தில் உங்களை இளம் வயது ஒரு இளைஞர்னு கூட பார்க்காம உங்களுக்கு மாநில தலைவர் பொறுப்பை கொடுக்குதுன்னா கட்சி உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்குதா? அதற்கேற்ற நீங்கள் உழைச்சிங்க, அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கேற்ற நீங்கள் உழைச்சிங்க. ஆனால் அந்த உழைப்புடைய பலனு கமலாலயத்துக்கு போகிறத விட இவருக்கு வந்தது தான் அதிகம், இவருக்கு வர வச்சுக்கிட்டு தான் அதிகம். அது கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு அசட்டாக மாறுறீங்க. ஆனால் கூட்டணியே உடைக்கிற அளவுக்கு போனீங்கல்ல, அங்கே தான் பிரச்சனை. அதை கூட அவங்க நம்பினாங்க, இவர் ஏதாவது பண்ணுவார், ஏதோ கொண்டு வர போகிறாருன்னு. அங்கே அதுவும் நடக்கலைன்னு ஒன்று அவர்கள் அந்த ரியாலிட்டி தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க. மாற்றும் பொழுது நீங்கள் அதோட உடன்பட்டு போகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவர்கள்லாம் வந்தால் நைனார்லாம் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நைனாருக்கு பேர் போயிடும், நம்ம இருப்பு இதாகிடும்ட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணுறீங்க. அது பண்ணாமல் இருக்கிறது தான் நீங்கள் ஒரு பெரிய அசட்டு பிஜேபிக்கு. ஓகே, அப்போ உங்களுடைய உழைப்பு பிஜேபிக்கு. ஏங்க இவர் நினச்சி இன்றைக்கி தாவேக்காவே போட்டு வெளுத்தாலோ டிஎம்கே போட்டு வெளுத்தாலோ அந்த தனி வெளுவாக இருக்கும். ஆமாம். நயினார்லாம் பார்த்தீங்கன்னா செத்தவங்க கையில் சுண்ணாம்பு கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதிமுக எம்ஜிஆருடன் விஜய் ஒப்பிடுவது என்பது ஒரு தவறான கணிப்பு. இப்படியா பேசுவீங்க? போட்டு நகதை. எம்ஜிஆர் யாருங்க? தினம் தினம் மக்களை சந்திச்சுருந்தவருங்க. வீட்டிலேருந்து வெளியே ஒரு மக்களை சந்திப்பாருங்க, இதில் செக்ரட்டரியில் சந்திப்பாருங்க, ரோட்டில் போகும்போது சந்திப்பாருங்க. எப்போவுமே மக்களோட கடந்தவருங்க, நான் கூட இருந்து பார்த்தவங்க. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் கூட இவரை போய் கம்பேர் பண்ணுறீங்கன்னு அடிக்கணும்.
நீங்கள் உங்கள் அடிக்கிற அடியில் தானே ஃபேமஸ் ஆவீங்க, என்னதை சொல்கிறது. ஓகே சார், தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி. நன்றி.